வாய்ஸ் ஸ்க்ரீன் கிளியரா இருக்கா? இன்னும் நீங்க இன்னும் ஃபுட் சைடு நல்லா சப்போர்ட்டில் தான் இருக்குது. ஒரு ரிட்ரேஸ் ஆச்சுன்னா பிளான் பண்ணலாம். வெயிட் பண்ணுங்க. என்ட்ரி போட வேணாம், சொல்லும் போது போடுங்க. லாட் மட்டும் போட்டு வச்சுங்க. ஃபுட் சைடு என்ட்ரி போட வேணாம். எஸ், லாட் மட்டும் போட்டு வச்சுக்கோங்க. ஃபுட் சைடு அங்கேருந்தா சப்போர்ட் எடுக்கும். கொஞ்சம் வெயிட் பண்ணுங்க. கால் சைடு போக வேணாம். ஃபுட் சைடு தான் ட்ரேட் எடுக்கும். வெயிட் பண்ணுங்க. $195 ஸ்டாப் லாஸ் மாதிரி வரும், இல்லை அந்த கேண்டில் பாட்டம். எஸ், புட் சைடு ஒரு என்ட்ரி. ஸ்டாப் லாஸ் இந்த கேண்டில் 195 வைங்க. லிமிட் ஆர்டர் சிஸ்டமில் வைங்க. ஸ்லோவாக தான் போவோம் இது. புட் சைடு லெங்தி ட்ரேட் தான் கிடைக்க போகுது நம்மளுக்கு. ஸ்டாப் லாஸ் ரிலாக்ஸாக வைங்க. இது ஒரு லெங்தி ட்ரேடாக தான் மாறும். ட்ரையல் பண்ணுற மாதிரி தான் இருக்கும். 213 ஒரு சின்ன சைட் வைஸ் இருக்கும். 213 அங்கே போய் டிசைட் பண்ணுங்க. இதுக்கு மேலே ஒரு ரிஜெக்ட் ஆகும், கொஞ்சம் உஷாராக இருங்க. அது மேலே சப்போர்ட் எடுத்துச்சுன்னா ஒரு ரிட்ரேஸ் ஆகி இது மேலே போய் இப்படி உக்காந்து இப்படி போகணும். கொஞ்சம் போய் ரிட்ரேஸ் ஆகி போவோம், உஷாராக இருங்க. அது ரிஜெக்ஷன் ஏரியா 213. பிரேக் ஆகணும் முதல்ல. ஃபுட் சைடு இருக்கு. 195 போட்டு அமைதியாக உட்காருங்க. இன்னைக்கு அவ்வளோதான் ட்ரேட், அப்படி தான் போகணும். லாட் அதுக்கேற்ற மாதிரி டிசைட் பண்ணிக்கோ. 195 தொட்டா ஸ்டாப் லாஸ் மாதிரி. மூமெண்ட் என்ன ரொம்ப ஸ்லக்கிஷ் ஆகுது இன்னைக்கு. ஃபுட் சைடு இருக்கு, போயிடும் மேலே. நிஃப்டினாவே பேஷன்ஸோட ட்ரேட் பண்ணணும், அதை புரிஞ்சுக்குங்க. $213 மேலே சப்போர்ட் எடுக்கட்டும். ஒரு ரிஜெக்ஷன் ஜோன் அது. ஏன்னா இப்போ புது ஹையை பிரேக் பண்ணிட்டு போகிறதுக்காக பிளான் பண்ணுது. ஸோ ஆப்ஷன் செல்லருக்கு, ஆப்ஷன் பையருக்கு தேவையானது இல்லை. அதில் ஸ்பீடு இல்லை. ஸ்பீடு இருந்தால் தான் காசு. அது வர்றதுக்கு லேட் பண்ணுது. ஓகே, சி 213க்கு மேலே போச்சுன்னா ஒரு 5 பாயிண்ட் 219ல டிசைட் பண்ணுங்க. இப்போ அடுத்தது 218க்கு மேலே உட்காரட்டும். இப்போ கொஞ்சம் கொஞ்சமாக தான் ட்ரையல் பண்ணணும் நம்ம நிஃப்டியை, வேறு வழி இல்லை. 218ல ஒரு சின்ன ரிஜெக்ஷன் இருக்குது. இப்போ எவ்வளோ பாயிண்ட் வந்துருக்கு? ஸ்டாப் லாஸுக்கு இங்கேருந்து எடுத்துருந்தா கூட 14 பாயிண்ட் வந்து திருப்பி கீழே போகுது. ட்ரையல் பண்ணுங்க, பரவாயில்ல. ஒரே ட்ரேடு ஒழுங்காக எடுங்க போதும். மியூட் பண்ணிக்கோங்க. சரி, நீங்களே செக் பண்ணி மியூட் பண்ணுங்க. ட்ரேடில் இருக்கும்போது நான் தேட முடியாது.
சி 197 திருப்பி சப்போர்ட் எடுக்கும். 197க்கு கீழே போச்சுன்னா ட்ரேட்ல இருக்காதீங்க. ட்ரைலிங் ஸ்டாப் லாஸோ இல்லை எதுவாக இருந்தாலும் 197 மைண்டில் வச்சுன்னு ட்ரேட் பண்ணுங்க. லாட் அதுக்கு ஏற்ற மாதிரி பிளான் பண்ணிக்கோங்க. இந்த 16 பாயிண்ட்டுக்கான ட்ரேட் இது. இன்னைக்கு பொறுமையை சோதிக்குது. ஃபுட் சைடு இருக்கு, பொறுமையா வெயிட் பண்ணுங்க. இந்த மாதிரி எல்லாம் நம்ம எடுக்கிறது இல்லை யூஸ்வலா. நிஃப்டின்னு வந்துட்டா எல்லாத்தையும் பார்க்கணும். ஒரு டார்கெட் வந்துடுச்சு, அடுத்த டார்கெட் 14 பாயிண்ட்டுக்கு போயிட்டு ரிட்டர்ன் வருது. நீங்க டிசைட் பண்ணுங்க, 10 பாயிண்ட்ல லாட் சைஸ் பெருசா இருந்தா பட் ஒரே என்ட்ரி ஒரு எக்ஸிட், அவ்வளவுதான். 218 அங்க போய் டிசைட் பண்ணலாம். மேல போயிடுது, அது 218க்கு மேல சப்போர்ட் எடுக்கும், டோன்ட் வரி. பதினாறு பாயிண்ட் எவ்வளவு கஷ்டப்படுறோம் பாருங்க. மேல போகுது அது. கால் சைட் போக வேணாம், ரிட்ரேஸ் ஆயிடும். திருப்பி புட் சைடு ரெடி ஆகும், உஷாரா இருக்கும். புட் சைடுக்கு ஒரு என்ட்ரி தேவைப்படும் நம்மளுக்கு. இன்னும் கொஞ்சம் கீழே போகுது, இது 198 கிட்ட வரும். வெயிட் பண்ணுங்க, புட் சைடு மட்டும் தான் நம்ம எடுக்கிறோம். கால் சைடு போக வேணாம், புட் சைடு தான் இது ட்ரேடு. மிஸ் பண்ற போறீங்க. ஸ்டாப் லாஸ் 196 போட்டு என்ட்ரி கொடுத்துருங்க. ஸ்டாப் லாஸ் 196. நிஃப்டினா இவ்வளவுதான், வேற ஒன்றும் பண்ண முடியாது. மேல போயிடும் அது. 196 இல்ல அந்த கேண்டில் பாட்டம் ஸ்டாப் லாஸ் கொடுத்துருங்க. இங்க இருந்து போகுது இப்போ. இது ஃபர்ஸ்ட் டார்கெட் அதே மாதிரி தான். 14 பாயிண்ட்டுக்கான ட்ரேட். ஃபர்ஸ்ட் பாயிண்ட், ஃபர்ஸ்ட் 14 பாயிண்ட்டுக்கான ட்ரேட். இது 15 பாயிண்ட். ட்ரேட் நம்பர் 2 15 பாயிண்ட்ஸ். இப்போ அவசரப்பட்டு கால் சைட் போனவங்க எல்லாம் என்ன ஆயிருப்பாங்க யோசிச்சு பாருங்க. அவ்வளோ அக்ரெஷனா போகாது. 12 பாயிண்ட் 14 பாயிண்ட் கன்ஃபார்ம், அவ்வளோதான். அதுக்கு மேலே இல்லை. அங்கே டிசைட் ஆகட்டும். 12 பாயிண்ட்ஸ் கன்ஃபார்மாக இருக்குது புட் சைடு. அந்த 15ல் 12 கன்ஃபார்ம். அதுக்கு மேலே கிடைக்கணும்னா கொஞ்சம் வெயிட் பண்ணணும். ரிட்ரேஸ் ஆகுது அங்கே. எஸ், ரிட்ரேஸ்மெண்ட் சின்னதாக இருக்கும். சென்செக்ஸ்னா நம்ம கண்ட்ரோல் பண்ண முடியும், இதுல வந்து கண்ட்ரோல் பண்ண முடியாது. சின்ன சின்ன ரிட்ரேஸ்மெண்ட் கூட பெருசா தெரியும். இதுல அங்கேயே நிற்கும். 1 பாயிண்ட் 2 பாயிண்ட்ல தான் வேலை நடக்கும். ஸோ ஒரு ஸ்டாப் லாஸ் போட்டு 196ல 212 டார்கெட் வைங்க. 15 பாயிண்ட் ட்ரேட் நம்பர் 2. இதுல 40-50 பாயிண்ட்ஸ் மேல இருக்குது போனாக்கா புட் சைடு 275 வரைக்கும்லாம் போக வாய்ப்பு இருக்கு. 275 வரைக்கும் இருக்கு இதுல. ஸோ பொறுமையா ட்ரையல் பண்றவங்க 275 வரைக்கும் கூட வெயிட் பண்ணலாம். ட்ரையலிங் பொறுமையா பண்ணுங்க. 275 ட்ரேட் இருக்கு. 20 பாயிண்ட் ஆயிடுச்சு. 22 23 பாயிண்ட். ட்ரேட் பண்ணுங்க, ட்ரையல் பண்ணுங்க, நல்லா தான் இருக்கு. ஒரு 250 வரைக்கும்லாம் கூட அழகா பண்ணலாம். 250 208 மைண்ட்ல வச்சுக்கோங்க. என்ட்ரி பண்ண வேணாம். புட் சைட் போகாதீங்க, அது ட்ராப். திருப்பி ரீடெஸ்ட் வரும், கீழே வரும். 209க்கு திரும்பி வரும் கீழே. இப்போ இந்த ஜோன்ல வந்து இப்படி டிசைட் பண்ணணும். இப்போ இதுக்கு மேலே இவர் போச்சுன்னா கால் சைடு ஒரு ஸ்கேல்பிங் பண்ணலாம் நம்ம.
கால் சைடு ஒரு ஸ்கேல்பிங் 212 ஸ்டாப் லாஸ் 25 250 212 ஸ்டாப் லாஸ் கால் சைடு ஸ்கேல்பிங் தான் அது 231ல டிசைட் பண்ணுங்க 231ல ஒரு சின்ன ரிஜெக்ஷன் வரும் 231 இங்க ஒரு ரிஜெக்ஷன் பக்கம் கூட ட்ரேட் எடுக்கலாம் 231ல ஒரு சின்ன ரிஜெக்ஷன் இது கூட ஒரு 17 பாயிண்ட்ஸ் வருது நம்மளுக்கு 231ல வெளியே வந்துருங்க போதும் 1-2 பாயிண்ட் குறைச்சா கூட ஓகே ஏன்னா இது பாயிண்ட் பெருசா வருது ட்ரேட் நம்பர் 3 17 பாயிண்ட் போதும் லாஸ்டா அந்த டார்கெட் தொட்டவனே வெளியே வந்துருங்க அதுக்கு மேல வெயிட் பண்ண வேணாம் தொட்டுரும் டார்கெட் கொடுத்துரும் ஆல் சைட் டார்கெட் கொடுத்துரும் பேராசப்படணுமான்னு பாருங்க அந்த 18 பாயிண்ட்ஸ் ட்ரேட் நம்பர் 3 யார் எடுத்தது கௌசல்யா 27 பாயிண்ட் மேக்ஸிமம் வந்துச்சு அதுல ஒரு 5 பாயிண்ட் 10 பாயிண்ட் எடுத்தா போதும் விட்டுடுங்க போதும் உடனே புட் சைட் போவாதீங்க இப்போ ட்ரேட் வந்து புட் சைடு இல்லை இப்போ இது ரிட்ரேஸ் ஆகி திருப்பி கீழே போயிடும் புட் சைடு ரெட்டா மாறிடும் உஷாரா இருக்கும் கால் சைடு திருப்பி சப்போர்ட் எடுக்கும் யாருன்னா ட்ரேட் எடுக்கணும்னா 2-1 இது ஸ்டாப் லாஸ் போடுற மாதிரி இருக்கும் இங்க இருக்குது உங்க ஸ்டாப் லாஸ் எஸ் ஸோ இங்க ஸ்டாப் லாஸ் போடுற மாதிரி இன்னொரு வாட்டி 216 ஸ்டாப் லாஸ் போடுற மாதிரி ஒரு வாட்டி ட்ரேட் கிடைச்சா திருப்பி என்ட்ரி பண்ணலாம் பட் அதுக்கு முன்னாடியே போயிடும் மேலே இது அதுக்கு முன்னாடியே கிரீன் ஆயிடும் டூ 116ல வந்து கிரீன் ஆச்சுன்னா ஒரு ட்ரேட் பார்க்கலாம் அப்படி இல்லைன்னா புட் சைடு மாறிடும் உஷாரா இருங்க இங்கேருந்து ரிஜெக்ட் ஆகணும் இது இந்த இடத்துல அது ரிஜெக்ட் ஆகி கீழே போகணும் 214க்கு மேல புட் சைட் போக கூடாது அதான் மெயின் 214ல இது ரிஜெக்ட் ஆகும் இது கிரீன் ஆகும் கொஞ்சம் உஷாரா இருங்க புட் சைடு 204ல ரிஜெக்ட் ஆயிட்டு கால் சைடு சப்போர்ட் எடுக்கும் உஷாரா இருங்க இப்போ ரெட்டா மாறணும் புட்டு கால் கிரீனா மாறும் இப்போ கால் சைடுக்கான ட்ரேட் ரெடி ஆகுது செட் ஆச்சுன்னா ஒரு என்ட்ரி போடுறோங்க கோ ஹெட் 246 216 ஸ்டாப் லாஸ் ஒரு சின்ன டார்கெட் பார்க்கலாம் 216 ரீடெஸ்ட் பண்ணோம் லாட் அதுக்கேற்ற மாதிரி டிசைட் பண்ணுங்க 216 வரத்துக்கு வாய்ப்பு இருக்கு இன்னொரு வாட்டி தொடும் ஏன்னா அது புட் சைட் போற மூட்ல இருக்குது ஸ்கேல்பிங் பண்ண வெளியே வந்துருங்க கால் சைடு ஸ்கேல்பிங் மட்டும் ஒரு 2 பாயிண்ட் பண்ணிட்டு 2 கேண்டில் ஒரு கேண்டிலே இன்னும் முடியல அடுத்த கேண்டில்ல வெளியே வந்துடலாம் அடுத்த கேண்டில் வெளியே வந்துருங்க எவ்வளவு பாயிண்ட் 15 பாயிண்ட் enough ஒரு 15 பாயிண்ட் ட்ரேட் நம்பர் 4 எடுத்தீங்களா யாருன்னா குட் சி நல்லா இருக்குது நிஃப்டி எடுக்கிறதுக்கு பட் ப்ராப்ளம் இஸ் ரொம்ப மைல்டா மூவ் ஆகும்போது நம்மளுக்கு அந்த அக்ரெஷன் இருந்தால் தான் ட்ரேட் பண்ண கம்ஃபர்ட்டா இருக்கும் சி நிஃப்டிலேயே 20 பாயிண்ட் பண்ணுகிறோம் நம்ம how was the overall trade today ட்ரேட் எப்படி இருந்துச்சு இன்னைக்கு நிஃப்டில ரொம்ப நாளுக்கு அப்புறம் ட்ரேட் பண்றோம் வேற வழி இல்லாத ட்ரேட் பண்றோம் எல்லாமே பிரீமியம் ஜாஸ்தி ஆகிறதுனால பட் நல்லா 4 ட்ரேடு 4மே சக்சஸ் எவ்வளவு பாயிண்ட் போடுங்க பார்க்கலாம் we'll see பிரதீப் ராய் 6000 ரவீந்திரன்
6 points. Silver Engineering 5499. MS 20 points, 20 points. Arvind 28 points. Pradeep 15 points. Jagdish 206 to 211. Super. $24 points Kausalya, 5 lots 7 points, 6,000 Ravindran, 6 points Nitya, 5499 Silver Engineering, 20 points Invest, 20 points Arvind, 28 points Pradeep 15, 206 to 11, 3,000 profit Silver Engineering. Okay. We are ending the session. எப்படி இருந்துச்சு ட்ரேட் இன்னைக்கு ஓவரால் ட்ரேட் நிஃப்டி இது ரெகுலரா நிஃப்டிலே பண்ணலாமா இல்ல பேங்க் நிஃப்டி பண்ணலாமா சென்செக்ஸ் பண்ணலாமா which was good நிஃப்டி ஆர் சென்செக்ஸ் மெசேஜ் போடுங்க எது கரெக்ட்டா இருந்தது நிஃப்டி நல்லா இருக்கா சென்செக்ஸ் நல்லா இருக்கா இன்னைக்கு கிளாஸ் ஏதாவது இருக்குமா சார் இன்னைக்கு இருக்காது நிஃப்டி இஸ் குட் ஆர் சென்செக்ஸ் இஸ் குட் ட்ரேடிங்ல உங்களுக்கு எப்படி ஃபீல் ஆகுது டைப் பண்ணுங்க Pradeep 7,800 points 25 points Praveen Sensex Nifty Sensex Nifty tension Sensex good Silver Engineering yes Nifty Sensex Nifty see capital கம்மியா இருக்கிறதுனால நிஃப்டின்றது அது I don't advise it ட்ரேட் பத்தி ட்ரேடிங் பாயிண்ட் ஆஃப் வியூ தான் நம்ம பேசணுமே ஒழிய என்கிட்ட 20,000 இருக்குது 30,000 இருக்குது நான் நிஃப்டிக்கு போறேன்னா அது இல்ல ரீசன் ட்ரேடிங் ஸ்டைல்ல எது கம்ஃபர்ட் ஆகுதுன்றது தான் நம்ம பேசுறோம்